சகோதரர்களே, இதனுடைய வசனங்களை அழகிய வளைவு எழுத்துக்களால் எழுதி வைத்து அவற்றை பிரேம்களாக மாட்டி வீடுகளை அலங்கரிப்பதற்காக இறக்கப்பட்ட வேதம் அல்ல இது. நமது வீடுகளின் சுவர்களை அலங்கரிப்பதற்காக இறக்கப்பட்ட வசனங்கள் அல்ல. குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இறக்கப்பட்ட வசனங்கள், நம்முடைய சமுதாயத்தை மாற்றுவதற்காக இறக்கப்பட்ட வசனங்கள். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு குழப்பத்தில் இருந்த, அநியாயத்தில் இருந்த, அறியாமையில் இருந்த, சிலை வணக்கத்தில் இருந்த, ஒருவரை அராஜகம் செய்து அட்டூழியம் செய்து கொண்டிருந்த, எதை சாப்பிடுவது என்பது கூட தெரியாமல் செத்துப்போன மிருகங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்த, உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்த, இனங்களை அழித்துக் கொண்டிருந்த அந்த அரேபிய சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு மீட்டெடுத்தான். இந்த குர்ஆனை கொண்டு சுத்தப்படுத்தினான். மாறினார்கள் அவர்கள். யார்? அல் ஜாஹிலியூன், முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள் என்று பழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்களோ சகோதரர்களே, அவர்கள்தான் இந்த குர்ஆன்